ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு முதல் மகிழ்ச்சி என்னன்னா, இந்த அக்கைனம் அப்படிங்கிற தமிழ் தலைப்புக்காக சிறப்பான ஒரு தமிழ் தலைப்பு வச்சிருக்காப்புல. அதற்கான விளக்கம் அவர் இயக்குனர் வந்து அவரே சொல்லுவார். நான் அதை சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். ஆமாம், அதன் பிறகு வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு 2 பேருக்கு சொல்லணும். உதய் இயக்குனருக்கும், பிறகு பரத் 2 பேருக்கும். முதல்ல தொடங்கியிருக்காங்க. எனக்கு இன்னும் அந்த பசுமையாக நினைவு இருக்கு. அவங்க வீட்டுக்கு வந்து அந்த பாடலுக்கான சூழல்லாம் சொன்னது ஒரு அருமையான ஒரு ஆழமான உணர்வை பேசக்கூடிய ஒரு படமாக இந்த படம் இருக்கும். அதை நான் உறுதியாக சொல்லுவேன். அப்புறம் இசை பற்றி நான் சொல்கிறேன். இந்த கேட்ட அந்த 4 பாடல்களுமே வெவ்வேறு வகையான வகைமைக்குள்ள அப்படியே பயணம் பண்ணுது. நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படி ஒரு வகைமைக்குள்ள ஒரு திரைப்படத்துக்குள்ள இருக்கும் அப்படின்னு. மேற்கத்திய இசையும் இருக்கு, ராக் மியூசிக் இருக்கு, இந்திய நாட்டார் இசையும் இருக்கு, இந்திய செவ்வியல் இசையும் இருக்கு. ஒரு ஆழமான ஒரு இசை அவருக்குள்ள இருக்குன்னு நினைக்கிறேன் பரத்துக்குள்ள. அது மிகவும் சிறப்பாக வெளிப்பட்டிருக்கு. வெறுமனே ஒரே பாணியிலான ஒரே வகைமையான இசையா போடாம கலந்து கட்டி இருக்கு. அதுவும் அந்த முதல்ல வந்த பாடல்ல வரிகள் அன்பு நண்பன் மோகன்ராஜ் சிறப்பாக எழுதியிருந்தாப்புல. இந்த நேரத்தில் மோகன்ராஜனுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ஆனந்த விகடன் விருது வாங்கியிருக்காரு. சிறந்த பாடலாசிரியருக்கான இந்த வருடத்துக்கான விருது. நிறைய வாங்குங்க நண்பா, சேர்ந்து ஓடுவோம், பறப்போம். ஆமாம். அப்புறம் அருண் பாண்டியன் ஐயாக்கு அவர் முதல்ல பார்க்கும்போது நான் ஒரு மாதிரி படபடப்படலாம் இருந்தேன். அப்புறம் பழகும் போது தான் தெரிஞ்சது, அந்த பலாச்சொல்ல மாதிரி வெளியே தான் கொஞ்சம் கடுமையாக தெரிஞ்சாப்புல, உள்ளுக்குள்ள இனிக்க 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 அன்பா இருக்கார் அவர். ரொம்ப நன்றிங்க ஐயா, உங்க படத்துல நானும் இணைஞ்சிருக்கிறதுக்கு. மற்ற அத்தனை பேருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நிறைய பேர் இதுல புதுமுகமா அறிமுகமாக இருக்காங்க. அது அரிதினும் அரிது இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில். வியாபாரத்துக்கு யார் பயன்படுவாங்களோ அவங்கள மட்டுமே பயன்படுத்திட்டு போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கிற இடத்துல புதுசாக ஒருத்தரை வாங்க அப்படின்னு சொல்லி பண்றதுங்கிறது பெரும் துணிவு. அதுக்கு மற்ற கலைஞர்கள் சார்பாக ஒரு மிகப்பெரிய நன்றி உங்களுக்கு. கீர்த்தி மேம், கண்ணகி படம் வந்து நான் எழுதியிருந்தேன். கண்ணகி படத்தில் அந்த நடிப்பை பார்த்துட்டு நான் இயக்குனர் சொன்னேன், எக்ஸ்ட்ராடனரியாக நடிச்சிருக்காங்க நண்பா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படத்துலையும் அப்படி தான் இருக்குது. நீங்கள் நிறைய பண்ணணும் மேம், நிறைய நல்ல கதாபாத்திரங்கள் பண்ணணும். ஆமாம். அப்புறம் அசோக் செல்வனோடு நீங்கள் இணைஞ்சது, உங்களுடைய காதல் பெருகி